செஃப் சரவணன் இப்படி மாஸ் காட்டுவார் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கோவத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. எப்படிடா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையை வந்து இது பண்ணுறது, அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டில் நம்ம மார்க்கை கம்மியாக கொடுத்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கயலையும் எழிலையும் தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. அதாவது கயல் மேலேயும் எழில் மேலேயும் ரொம்பவே வன்மம் வச்சுக்கிட்டு தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஃப் சரவணனுக்கு நிறைய உண்மைகள், அதாவது இந்த ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கயலை பற்றி நிறைய உண்மைகள் வந்து தெரிய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் கயல் கடைசி நேரத்தில் வந்து இதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க இல்லையா, அந்த பெரியவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் உடனடியாக போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது அங்கே வந்து நம்ம செஃப் சரவணன் வந்து பார்த்துருக்காரு. இந்த மாதிரி வந்து உதவுற குணம் வந்து கயல்கிட்ட இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் கயலுக்கு நல்ல மார்க் தான் கொடுக்க போகிறாங்க. அதாவது அந்த ஃபுட்டு எப்படி சமைச்சிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ அந்த மாதிரி நடந்து கடைசியில் வீட்டில் எல்லாருமே வந்து இங்கே கொண்டாட ஆரம்பிச்சுறாங்க. கயலும் எழிலும் வந்து ஜெயிச்சதை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.